ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மல்டிஃப்ளை பிளிங்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இன்னொரு அழகான அக்சசரி ஐட்டம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டட் தான் நம்ம இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறோம். ஹேங்கிங் டைப்லேயும் இருக்கும், நல்ல லென்த்தியாகவும் இருக்கும், கிராண்டான ட்ரெஸ்க்கு கூட போடலாம். இதுக்கு தேவையானது ரொம்ப ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் மட்டும்தான். ஸோ பேஸ் வந்து நம்ம எம்டிஎஃப் போர்டு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து 2mm திக்னஸ் எம்டிஎஃப் போர்டு. ஸோ இது வந்து 4 எம்டிஎஃப் போர்டு நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்ஸ் தேவை. ஸோ இப்போது நான் 2 கலர் காம்பினேஷன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒவ்வொரு ஸ்டட்டுக்கும் நம்மளுக்கு 2 பீஸ் தேவைப்படும். ஸோ 2 பீஸ் எம்டிஎஃப் போர்ட், 2 பீஸ் ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக் எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் சைடில் ஒட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி நாம் ஸ்டட் வந்து ஒட்டணும். நெக்ஸ்ட்டு நான் சார்ம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சார்ம்ஸ் வந்து ரோஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எது கிடைக்குதோ பக்கத்தில் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பேக் சைடில் ஃபேப்ரிக் வச்சு கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த செமி சர்க்கிளோட ஷேப்க்கு கரெக்டாக எக்ஸாக்டாக கட் பண்ண ஃபேப்ரிக். ஸோ இந்த ஃபேப்ரிக்கும் நமக்கு 4 பீஸ் தேவை. ஒரு ஸ்டட்டுக்கு 2 பீஸ் ஃப்ரண்ட் ஃபேப்ரிக், 2 பீஸ் பேக் ஃபேப்ரிக். ஸோ ஒரு ஸ்டட்டுக்கு டோட்டலாக நமக்கு 4 ஃபேப்ரிக் தேவைப்படும். இப்போ நம்ம ஸ்டட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எம்டிஎஃப் பேஸ் எடுத்துக்கோங்க. கார்னரில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவும் அப்ளை பண்ணலாம், B7000 அந்த ஸ்ட்ராங்கான க்ளூவும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணியிருப்பீங்களா ஃப்ரண்ட்டுக்கான அந்த ஃபேப்ரிக், அதை வச்சு சுற்றியும் நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் இது டைம் எடுக்கும் காயறதுக்கு. டெஃபினட்டாக நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. க்ரீன் கலர் பேஸ் எடுத்து பேக் சைடில் ஒரு டாட் மாதிரி B7000 க்ளூ அப்ளை பண்ணி அது மேலே ஸ்டட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே சுற்றி க்ளூ போட்டுக்கோங்க. ஸோ தட் அது செக்யூர்டாக இருக்கும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் நம்ம வச்சுருக்க அந்த கரெக்ட் சைஸில் கட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃபேப்ரிக்கை ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து B7000 யூஸ் பண்ணலாம், இந்த க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி 4 ஸ்டட்லேயும் நம்ம வந்து செக்யூர் பண்ணணும். ஸோ க்ரீன் கலரில் மட்டும் நம்மளுக்கு இந்த ஸ்டட் இருக்கும். ஸோ அது வழியாக அந்த துணியை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெரூன் கலரில் வந்து டேரெக்டாக பேக் சைடு வந்து ஃபேப்ரிக் ஸ்டிக் பண்ணோன்னா போதும். ஃபைனலாக க்ரீன் கலர் பேஸோட பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இந்த மெரூன் கலர் பேஸை ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஷேப். ஸோ அந்த ஷேப்பில் 2 இயரிங்குமே நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இது மினிமம் 1 ஹவராவது ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க ரோஸ் சாமை இதில் ஸ்டிக் பண்ணிடலாம். அகைன் இதுக்கும் நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பியூட்டிஃபுல்லான இயரிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் 2 எண்டுமே ரெடி பண்ணிட்டேன். இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், உங்களோட பர்சனல் யூஸ்க்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இது என்னோடய பிஸ்னஸ்க்காக தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய இயரிங் பேக் கார்டில் என்னோடய லோகோ போட்ட கார்டில் நான் வந்து இந்த இயரிங்கை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது டேரெக்டாக பிஸ்னஸ்க்கு போயிடும். இதே மாதிரி நிறைய இயரிங்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்தால் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ளீஸ் டூ ஃபாலோ. தேங்க்யூ, பை.